இப்போதாங்க நான் சொர்க்கத்துக்கே வந்திருக்கேன். நான் வேற லெவலில் இருக்கு. இந்த வண்டியும் இந்த இடமும் வேற லெவல். கிட்டத்தட்ட நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 மணி நேரம் மேலே இருக்கும். ஏன்னா ரோடு வேற லெவலில் சொல்லலாங்க, வேற லெவலில் இருக்கு. ஓ இந்த வியூ பாருங்க எப்படி இருக்குண்ணா. ஓய்யோ ஹலோ நண்பா நண்பிகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். நாம் வந்து பொன்முடி ரைட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருந்தோம். ஏன்னா போகும்போது ஒரு பெரிய ரைடு தான் நான் பிளான் பண்ணியே போயிருந்தேன். ஏன்னா அங்கே போனக்கப்புறம் தான் நம்ம சொதப்பிட்டோம். நாமும் சொதப்பில்லை, அங்கே போனக்கப்புறம் தான் நம்மளுக்கே தெரியுது. ஏன்னா அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் ஒன்றும் இல்லையாம்மா. ஏன்னா அது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, அங்கே ஒரு மலை மட்டும்தான் இருக்குது. அதை வந்து சுற்றி பார்த்துட்டு தான் கீழே இறங்கி வரணும். ஓ என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு. அப்படியே நம்ம போகும்போது அவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ணியிருப்போங்க. அந்த ரோட்டில் வண்டி ஓட்டும் போது அவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ணியிருப்போம். ஏன்னா வேறு லெவல் அந்த ஃபாரஸ்ட்குள்ளே வண்டி ஓட்டும் போது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஏன்னா இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணேங்க இந்த வண்டி ஓட்டும் போது. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் என்ன ஏதுன்னு உங்களுக்கே புரியும். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். வீட்டில் இருந்து கிளம்பி ரோட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா நம்ம ரூம் ஒன்றும் எடுக்க போகிறதில்ல, நம்ம டென்ட் வந்து எடுத்துருக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே லேட் பண்ணிட்டோம். கூகுள் மேப்பில் போடுறேங்க, எந்த வழியும் காமிக்குது பார்க்கலாம். இங்கேருந்து கரெக்டாக 75 கிலோமீட்டர் இருக்குது. காலைலவே கிளம்பிருக்கணும். ஏன்னா வீட்டில் வந்து அக்கா பசங்க எல்லாம் இருந்தாங்க, சின்ன பசங்க தான். ஏன்னா வீட்டில் அவங்களுக்கு பார்க்குறக்கு யாருமே இல்லைங்க. ஏன்னா வீட்டில் யாருமே இல்லைனால தான் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருக்க வேண்டியிருச்சு. அப்படியே அம்மா வந்த உடனே நாம் இப்போ கிளம்பிட்டோம் சாப்பிட்டு. அம்மாக்கிட்டெல்லாம் பேசிவிட்டு அம்மா வந்து போயிட்டு வரேன்னு சொன்ன. அம்மா வந்து கையில் வந்து ஒரு 600 வந்து கொடுத்து விட்டாங்க கையில். நாம் அங்கே நைட்டு போய்ட்டு ஸ்டே தாங்க பண்ணுவோம். ஏன்னா டென்ட் வேறு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆனால் ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் இருந்தால் கண்டிப்பாக ஸ்டே பண்ணலாம். அப்போ வண்டியில் பெட்ரோல் வேலை இல்லை, போயிட்டு பெட்ரோல் வேலை போடணும். ஐயோ மழை வந்து தொடங்கிருச்சிங்க. சே இந்த ட்ரிப்புக்கு வந்து மழை வந்து நம்மளை வரவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மழை பெய்யுதா, மழை வந்து நம்மளை வரவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதோ பெட்ரோல் பங்க் வந்துட்டோம். அப்படியே பெட்ரோல் போட்டு அப்படியே கிளம்பிடலாம். ₹300 போடுங்க. முந்நூறு. ஏன்னா பெட்ரோல் போட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பெட்ரோல் வந்து ₹300 தான் போட்டிருக்கேன். ஆனால் எவ்வளோ கிலோமீட்டர் போகுதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி. ஏன்னா நிறைய இடம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் ரைட் பண்ணுற நம்மக்கிட்ட காசு மட்டும்தாங்க இல்லை. எப்படியே பண்ணுறோம் பார்ப்போம், நம்மளால் முடிஞ்ச அளவு பார்ப்போம். டைம் கரெக்டாக இப்போது வேறு கரெக்டாக இப்போது 2 மணி ஆகுதுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அங்கே வந்து பவுட்ரு வரும், கேரளா தமிழ்நாடு பவுட்ரு வரும். ஏன்னா அந்த பக்கம் தான் கேரளா, இந்த பக்கம் வந்து தமிழ்நாடு. இப்போ கிட்ட வந்துட்டோம் நினைக்கிறேன், பவுட்ரு கிட்ட. கேரளாக்குள்ளே வந்துட்டோம். ஏன்னா வீடியோ வந்து ஸ்டாப் பண்ண போகிறேன். இப்போ அங்கே போய்ட்டு தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஏன்னா கேரளாவில் வந்து மோட்டோ விளாக் வந்து அவைலபிள் இல்லையம்மா. வாங்க நம்ம அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுவோம். இந்த மோட்டோ விளாக் பண்ணுறது கேரளாவில் அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லையம்மா. இப்போ தான் நான் ஒரு போலீஸ்காரர்கிட்ட கேட்டேன். ஏன்னா அவர் செக் போஸ்ட் போலீஸ் தான். சார் இந்த மாதிரி கேரளா இந்த பைக் ஓட்டி மோட்டோ விளாக் பண்ணுற ஏதோ பிரச்சனை இருக்கான்னு கேட்கும்போது, இல்லை தம்பி அப்படி ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. பைக் ஓட்டி ஸ்டண்ட் மட்டும்தான் பண்ணக்கூடாது, வீலிங் மட்டும்தான் அடிக்கக்கூடாது. கிட்டத்தட்ட நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 மணி நேரம் மேலே இருக்கும். ஏன்னா ரோடு வேறு லெவலில் சொல்லலாங்க, வேறு லெவலில் இருக்குது. அப்படியே வண்டி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். அவ்வளோ ஒரு ஹாப்பியான ஃபீல்லே சொல்ல இந்த ரோட்டில். பொன்முடி கரெக்டாக இங்கேருந்து 28 கிலோமீட்டர் தாங்க இருக்குது.
அங்கே போயிட்டு தாங்க டென்ட் போட்டுருக்கு நம்ம இடம் பார்க்கணும். ஏன்னா டென்ட் வேறு எடுத்துகிட்டு வந்திருக்கோமா. ஏன்னா ரூமில் ஸ்டே பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட அவ்வளோ பட்ஜெட் ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம பெட்ரோலுக்கும் ஏன்னா சாப்பாடு வந்து மத்தியானம் நான் சாப்பிட்றது டவுட்டு தான். ஏன்னா காலைல நைட்டு மட்டும் தான் சாப்பிட போகிறேன். பொன்மடி ஃபாரஸ்ட்குள்ளே நம்ம ரீச் ஆகிட்டோம். ஏன்னா 4 மணிக்கு தான் க்ளோஸே பண்ணிடுவாங்கம்மா. மழை வேறு தூரெல்லாம் பெய்யுதா, உங்களுக்கு ரோடு பார்த்தாலே தெரியும். மழை வேறு பெய்யுதுங்க. 4 மணிக்கு மேலே விட மாட்டாங்கம்மா. எப்படி தான் போக போகிறோன்னு தெரியல. அப்படியே வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாமா இல்லை மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணலாமான்னு பார்ப்போம். வீட்டிலேருந்து வரும்போது கரெக்டாக 75 கிலோமீட்டருங்க. ஏன்னா இந்த ரோடெல்லாம் நீங்கள் வண்டி ஓட்டும் போது அழகாக என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு அழகான அருமையான ரோடுன்னு நான் சொல்லுவேன். நான் இந்த ஒரு வேறு லெவலில் இருக்க வண்டி ஓட்டும் போது. மழை வேற பேஞ்சிக்கிட்டு இருக்கு. எங்கேயாச்சும் டீ குடிக்கலான்னு வண்டி. ஓ இந்த வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓய்யோ அழகா வண்டி ஓட்டல இந்த ரோட்ல. நான் வந்து செம்மையா என்ஜாய் பண்றேன் இந்த ரோடு. இந்த இடத்து பேர் தான் கல்லாறுமா. இந்த ஆறுக்குள்ள உள்ள கல் எல்லாம் இருக்கே, அதனால தான் கல்லாறுன்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த ரோடு பார்க்குற அவ்வளோ ஒரு அழகா இருக்குங்க. அந்த பனி மேகங்கள், அப்புறமா பச்சை பசையான ரோடும். ஓ நான் என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா வேற லெவலில் ஃபீல் இருக்குங்க வண்டி ஓட்டும் போது. செம்மையா என்ஜாய் பண்ணல இந்த ரோடு. அப்படியே சின்னதா பாட்டு போட்டு இந்த ரோட்ல வண்டி ஓட்டினா போது ஓ மைண்டே மாறிடும். சில பேர் கூட எனக்கு கூட இப்ப கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பண்றவங்க பண்ணட்டும், அதை பத்தி நான் கண்டுக்கவே மாட்டேன். நம்ம வேலை அதை பாட்டு நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குளிர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கார் வண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பார்க்குற அவ்வளோ அழகா இருக்கு இந்த வண்டியெல்லாம். கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணா போதும். சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல இவ்வளோ இந்த ரோடு அழகா இருக்கணும். ஏன்னா அப்படியே பனி மேகங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி வருது. நாம தான் தனியாக சோலாவாக வந்திருப்போம். ஏன்னா எல்லாரும் இந்த ரோட்டில் வண்டி ஓட்டும் போது 2 கப்பலும் அந்த மாதிரி அவங்க 2 பசங்க 3 பசங்க அந்த மாதிரி தான் வராங்க. நாம தான் தனியாக சோலாவாக ரைட் பண்ணுறோம். சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், விஷ்ணு தனியாக ரைட் பண்ணுறேன் உனக்கு வந்து போர் அடிக்காதா? ஏன்னா இந்த மாதிரி இடத்துல பார்த்தா போர் அடிக்குமா? தனியாக இருந்தாலும் சரி கூட்டமாக இருந்தாலும் சரி எனக்கு வந்து அந்த ஃபீலே இல்லை எனக்கு. ஓ சரியான குளிருது. ஸ்டே பண்ணுறதுக்கு ஏதோ அலோட் இல்லையாங்க. ஏன்னா சரியான மழைங்க. நம்மளால வந்து வண்டியை ஓட்ட முடியல, மொத்தமாக நனைஞ்சிருக்கா பாருங்க. ஏன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். போயிட்டு பார்ப்போம். தண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்மளால வந்து கரெக்டாக விசிட் பண்ண முடியல. ஏன்னா குளிர் அதிகமாக இருக்குது. ஏன்னா மிஸ்ட்னால எல்லாம் மூடி இருக்குங்க, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது நமக்கு. ட்ரெஸ்ஸு மொத்தமாக நனைஞ்சிருக்கு. இதை புளிஞ்ச இடத்த எப்படி வரும் பாருங்க. மலையாளி பசங்க நிறைய பேர் இருக்காங்க. பயங்கர தான் போல.
டிராவல்ஸ் കുറച്ച് அப்படியே அவங்ககிட்ட பேசிட்டு கிளம்ப போகிறோம். நான் வேறு சைடு கிளம்ப போகிறோம். ஏன்னா இங்கே வந்தால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நீர்வீழ்ச்சி இருக்கு பாருங்க இந்த இடத்துல. அதை வழியே தான் இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். ஏன்னா தலை மட்டும் தான் நனைக்கல, மற்றபடி எல்லாமே நனைஞ்சிருக்குள்ள. இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பேரில் பார்க்க முடியும். ஏன்னா கேஎஸ்ஆர்டிசி பஸ் இந்த இடத்துல நிற்கிது, 2 பஸ்ஸு நிற்கிது. மற்றபடி டூரிஸ்ட் தான் இருக்காங்க எல்லா இடத்துலையும். ஏன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா மிஸ்ட்னால ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. NMJ டிராவல். ஹாய் NMJ டிராவல் வந்து வரா. தண்ணியெல்லாம் எவ்வளோ தெளிவாக இருக்கும் பாருங்க இந்த இடத்துல. அப்படி சின்ன சின்னதாக நீர்வீழ்ச்சியெல்லாம் இருக்குது இந்த இடத்துல. இங்கே வந்து அட்டைப்பூச்சி இருக்குமா? ஏன்னா நாம தான் ரொம்ப தூரமாக போயிட்டு வந்திருக்கோம். எப்போ நம்மளுக்கு இல்லை. நம்ம சேஃபாக தான் இருக்கோம், நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா சில பேருக்கு அப்படியே ரத்த ஓட்டம் ஓடுது. அப்படி இந்த இடம்லாம் சுற்றி பார்த்துட்டோம். ஆனால் எல்லாரும் ஜாலியாக தான் இருக்காங்க. ஏன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் தான் என்னோட மைண்டே மாறிச்சு. ஏன்னா இந்த வழி கொஞ்சம் பேரில் நடந்து போகிறாங்க. ஏன்னா நிறைய அட்டையில் இருக்கனால போயிருப்போம். ஏன்னா அட்டைனா எனக்கு வந்து அவ்வளோ பிரச்சனை இல்லை, நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். இதாங்க பொன்முடி ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட்டு. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் நிறைய பேர் இருக்காங்க. அது இல்லாமல் அப்படியே இந்த இடத்துல பாருங்கள் இந்த ஆடு. ஆனால் அந்த ஆடோட அந்த அப்படியே சின்னதாக செலை பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஆடெல்லாம் இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க நம்ம வண்டி இந்த இடத்துல தான் வச்சுட்டு போயிருந்தோம். நாம பொன்முடி ஹில்ஸ் வரைக்கும் கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஏன்னா மழை காலத்தில் கொஞ்சம் சேஃபாக இருக்கணுமா. ஏன்னா மின்னலெல்லாம் அடித்து ஆள் இந்த இடத்துல ஆளுங்களெல்லாம் இறந்து போயிருக்காங்க. இப்போ வாங்கணுன்னு தான் சொன்னார் கிட்ட. ஏன்னா மூச்சை வாங்க, அதான் மேடு இருக்கா, அதான் இந்த மிஸ்டெல்லாம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது நமக்கு. மேலே அப்படியே தூரலாம் மழை பெய்யுது. அப்புறம் இந்த பனி மேகங்கள் ட்ரெஸ்ஸு மொத்தம் நனைஞ்சிருக்கு. ஏன்னா ரொம்ப மேலே வந்துட்டோம், இதுக்கு மேலே போகக்கூடாது. ஏன்னா ஃபாரஸ்ட் ஏறினால இவ்வளோ அலோடு இருக்குது. அப்படி இந்த இடத்துல பார்த்துட்டு நம்ம கீழே இறங்க போகிறோம். நாங்கள் அப்படி கீழே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறோம். இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட எல்லாம் வந்தால் இன்னும் நல்லா வைப் பண்ண முடியும். ஏன்னா நான் சோலோவாக தான் தனியாக தான் வந்திருக்கேன். அப்படி இந்த இடத்துல விசிட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். ஏன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வீடியோ வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா டைமிங் இங்கே பஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் கண்டிப்பாக பஸ்ஸில் தான் வருவேன். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா இடமே சுற்றி பார்த்துட்டோம் இங்கே வந்துட்டு. ஏன்னா மிஸ்ட்னால நம்மளுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இப்போ தான் கேமராலாம் எடுத்து கிளீன் பண்ண மழை போயிருக்கு. எனக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. எனக்கு நினச்சேன், அதான் பார்த்தேன். நான் எல்லா இடம் சுற்றி பார்த்துட்டு அப்போ கிளம்ப. ஏன்னா இந்த மலை ஏறிடணும், அந்த மலை ஏறணும். ஏன்னா கீழே கூட போயிட்டு வந்தோம். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா இடத்துல வந்து சுற்றி பார்த்துட்டோம். ஏன்னா கீழே ஒரு பிளேஸ் இருக்குமா, அங்கேயும் வந்து போயிட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மழை தான் எப்படி போகணும்னு தெரியல. அவங்க என்ன ஏதுன்னு அப்படி நான் வீடியோலாம் வந்து கண்டினியூ பண்ணுறேன். வாங்க பார்ப்போம். அப்படியே இந்த
ஆடுகிட்ட அப்படியே 2-3 அப்படியே நம்ம ரீல்ஸ் எல்லாம் எடுத்துருந்தோம். ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். ஏன்னா மழை வந்து திரும்ப ஸ்டார்ட் ஆகுதுங்க. தெரியல, இல்லை வீட்டுக்கு கிளம்பலாமா, நெக்ஸ்ட்டு அடுத்து எங்கே ரைட் போகலாமான்னு தெரியல. நான் வீட்டுக்கு தான் கிளம்பணும்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு பார்ப்போம். எல்லாரும் எப்படி ஒப்பாரி வைக்கிறாங்க பாரு. உங்களுக்கு சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கேட்குது, உங்களுக்கு கேட்கலான்னு தெரியல. எல்லாரும் எப்படி ஒப்பாரி வைக்கிறாங்க பாருங்க. இடம்லாம் பார்க்குறது வேறு லெவலில் இருக்குங்க. ஏன்னா என்னோட மைண்டே மாறிச்சு இங்கே வந்தால். நான் அவ்வளோ ஒரு நல்ல இடம் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு ஒன்றும் ஃபெசிலிட்டி இல்லை. நான் வந்துட்டு அப்படியே நம்ம பார்த்துட்டு கிளம்பணும், அவ்வளோதான். நம்ம காலையே வந்துருக்கலாம். காலைல வந்து நம்ம வீட்டில் இருந்தே வரும்போது டைம் வந்து 1 மணி ஆயிடுச்சுங்க. ஆனால் இங்கே வந்து கரெக்டாக ஒரு 4-4:30 ஆயிடுச்சு. ஆனால் அப்படியே நம்ம விசிட் பண்ணிவிட்டு இப்போ போகிறோம், என்ன ஏதுன்னு பார்த்துட்டு. உண்மையிலேங்க நான் போகும்போது இந்த ரோடு வந்து கவனிக்கல. நான் இந்த வழி தான் வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன். இப்போது நான் அங்கே ஒரு டீ குடிச்சிருப்பேன். அப்படி டீ குடிச்சிட்டு இந்த இடத்துல வந்து நான் ரோடு அந்த மெயின் ரோடு வந்து உள்ளே தான் வரணும். கொஞ்சம் ஒரு 50 மீட்டர் வந்தால் போது உள்ள. ஏன்னா இந்த வியூ வந்து உங்களால் அழகாக பார்க்க முடியும். ஆனால் இது என்ன மரம் தான் தெரியல எனக்கு. ஆனால் மரம் பார்க்குற அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஒரு பாறை மேலே தான் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் பேரில் நிற்கிறாங்க. அப்படியே கருன்னு மேகங்கள் வந்திருக்கு பாருங்கள். இப்போதாங்க நான் சொர்க்கத்துக்கே வந்திருக்கேன். நான் வேற லெவலில் இருக்கு. இந்த வண்டியும் இந்த இடமும் வேற லெவல். ஏன்னா இவ்வளோ நாள் ஸ்கூட்டி ஓட்டி தான் பழக்கமாயிருச்சு நமக்கு. எனக்கு ஏறு வண்டி ஓட்டும் போது தான் வேற லெவலில் இருக்கு. இந்த வண்டி ஓனர் இங்கே தான் நிற்கிறாரு. இந்த அன்னக்குளம் வண்டி தான் இங்கே தான் நிற்கிறாரு. நம்ம எல்லா இடம் நம்ம சுற்றி பார்த்துட்டோம். அப்படி இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். ஏன்னா போகும்போது நான் கவனிக்கல. எனக்கு இப்போ டீ குடிக்கும்போது தான் ஒரு அக்கா சொன்னாங்க, உள்ள ஒரு இடம் இருக்குது அப்படின்னு. அப்படியே இந்த இடம் வந்து அப்படியே விசிட் பண்ணிட்டு இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு உங்களுக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், டேக் கேர்.